மார்க்சிஸ்ட் தத்துவார்த்த இதழினுடைய ஆகஸ்ட் மாத உள்ளடக்கம் குறித்து பேசிட்டு இருக்கோம். அதுல சமகால அரசியலில் இடதுசாரி எதிர்ப்பும், இடது மாற்றுக்கான வாய்ப்புகளும் அப்படின்ற தலைப்புல குணசேகரன் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்காங்க. அதுல பொதுவா இன்னைக்கு இடதுசாரிகளினுடைய தேர்தல் வெற்றி தோல்விகள் குறித்து ஊடகங்கள் வைக்கக்கூடிய விவாதங்கள தொடக்கத்துல சொல்றாங்க. உண்மையாலுமே இந்தியால இடதுசாரி கட்சிகளுக்கு தேர்தல் அரசியல்ல ஒரு பின்னடைவு இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு. அது உண்மதான். ஆனா அந்த தேர்தல் பின்னடைவையே ஒரு பெரிய விஷயமா, பூதாகாரமா ஊடகங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா வலதுசாரி ஊடகங்கள் என்னன்னு சொன்னா, எந்த மாநிலத்திலும் உங்க ஆட்சியில இல்லாத ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. தேர்தல்ல நாடாளுமன்றத்தில எண்ணிக்கை இல்ல, சட்டமன்றத்தில போதுமான எண்ணிக்கை இல்லன்ற மாரியான ஒரு விவாதத்தை தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, இடதுசாரி அல்லது இடதுசாரி கருத்துக்கள் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பதிவு பண்ற மாரியான ஒரு வேலைகள தான் ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கு. ஆனாலும் மக்கள் திரள் போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து மக்களுக்கான கோரிக்கைகளை போராட்டமா நடத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளா இடதுசாரி இயக்கங்கள்ல தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வலதுசாரி இந்த அரசுகள் முன்வைக்கிற மக்களுக்கு எதிரான விஷயங்கள எதிர்த்து போராடுவதோடு, இந்த திட்டங்களுக்கு எதிரா மக்களுக்கு எதிரான இந்த செயல்பாடுகளுக்கு எதிரான ஒரு உண்மையான மாற்றை, உண்மையான கொள்கை மாற்றை கொடுப்பவர்கள் இடதுசாரிகள் தான் அப்படிங்கிறத திட்டமிட்டு மறைப்பதற்கான வேலைகளையும் ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இடதுசாரிகள், இடது சித்தாந்தம் தான் இன்னைக்கு மக்களுக்கு எதிராக அல்லது மக்களுக்கு எதிரான திட்டங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வலதுசாரி அரசுகளுக்கு எதிரான ஒரு உண்மையான மாற்று அப்படிங்கிறத மடைமாற்றக்கூடிய வேலையில் செயல்படும்போது, அதை எதிர்த்த ஒரு கருத்து பிரச்சாரத்தையே நாம முன்னெடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத 1 குறிப்பிடுறாங்க. 2 இடதுசாரி அரசுகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்களோ, குறிப்பா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல வெளியில இருந்து இடதுசாரிகள் ஆதரிக்கும்போது தான், உங்களுக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது வந்துச்சு. வன உரிமை சட்டம் என்பது வந்துச்சு. 100 நாள் வேலை திட்டம் என்பது வந்தது. இப்படி பல செயல்பாடுகளை இடதுசாரி அரசுகள் இடதுசாரியினுடைய ஆதரவோடு இருக்கும்போது தான் அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு மாற்று மக்களுக்கான ஒரு நல வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு பார்ட்லேருந்து மக்களுக்கான நலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலான திட்டங்களை அப்பதான் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம மேற்கு வங்காளம், திரிபுரா, கேரளா இந்த மாநிலங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது, அங்க மக்கள் நல திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தினது, நில சீர்திருத்தத்தை அமலாக்கியது. இப்படி பல உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். அப்படி இடதுசாரிகள் எங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி, மக்களுக்கான திட்டங்களை அமலாக்கி, மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை இடதுசாரிகள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றதையும் நாம் குறிப்பிட வேண்டியது இருக்கு. 3வது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு இடது அணி அப்படிங்கிறத உருவாக்கி, இடது அணி ஒரு கொள்கை ரீதியான வெறும் தேர்தலுக்கான கூட்டணியாக இல்லாமல், ஒரு கொள்கை ரீதியான மாற்றாக, கொள்கை ரீதியான அணியாக இந்த அணி அமைந்திருக்கிறது. அப்ப இதுதான் உண்மையான மாற்று. இப்ப இடதுசாரிகளுக்கு எதிரான ஒரு கருத்து நிலையை வலதுசாரி ஊடகங்களும், அமைப்புகளும் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல, வலது சித்தாந்தத்திற்கு எதிராக, குறிப்பா மக்கள் விரோத வலதுசாரி அரசினுடைய செயல்பாட்டுக்கு எதிராக போராடுவதோடும், அதற்கு உண்மையான மாற்றாகவும் இடதுசாரிகள் தான் இருக்கிறாங்க. இடது சித்தாந்தம் தான் அதற்கு ஆதரவா இருக்கு, அடித்தளமா இருக்குதுன்றதையும் நாம் கொண்டு போக வேண்டியது இருக்கு. அதற்கு தமிழகத்திலும், இந்திய அளவிலும் இடது அணி என்பது ஒரு முக்கியமான அணி. அந்த இடது அணியினுடைய உள்ளடக்கத்தையும், அதை மக்கள் மத்தியில கொண்டு போவதற்கான வேலைகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் உண்மையான மாற்றுன்றதையும் மக்கள் மத்தியில கொண்டு போவது இருக்கின்றத இந்த கட்டுரை நமக்கு விளக்குது.